அந்த ஆளோட ஜர்னி இனிமே எனக்கு இவங்க கூட வேணான்னு வந்து ஒரு ஒரு மைண்ட் வந்துச்சுன்னா, தென் ஒரு இட்ஸ் டிஃபிகல்ட். ஏன்னா வந்து எப்படியோ சொசைட்டிக்கேண்டி இல்ல எல்லாரும் வந்து என்ன நெனைப்பாங்களேன்னு யோசிச்சு நம்ம ஒண்ணா இருக்கலாங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு லைஃப் வந்து ரொம்ப டார்க் ஆயிடும். நெகட்டிவா. ஸோ அதுல ஒண்ணும் தப்பில்ல. லைக் சும்மா சும்மா எல்லாத்துக்கும் விட்டு குடுத்து அது இல்ல. பட் ஏதோ 2 பேருக்கும் வந்து நோ வி டோன்ட் வாண்ட் திஸ் எனிமோர்ன்னு 2 பேரும் டிசைட் பண்றதுல ஒண்ணும் தப்பில்ல. அது ஒவ்வொருத்தருடையும் ஒரு மைண்ட் செட் மாரி இருக்கும். மேபி அவங்களோட வெர்ஷன் நம்ம கேட்டா தான் அதுக்கு வேண்டி பதில் சொல்ல முடியும். ஹி ஆர் ஷி ரொம்ப ட்ரை பண்ணி மறுபடியும் வந்து அது செட் ஆவல. இல்ல வந்து மறுபடியும் அது ப்ராப்ளத்த கொடுக்குதுன்னு ஒரு நிலைமை வரும்போது தான் மேபி விட்டு குடுத்துட்டு போற மாரி ஒரு நிலைமை வரலாம். அது வந்து அது எதுவுமே விட்டு கொடுக்காம நம்ம லைஃப் லாங் இருக்கிறதுக்கு ஈஸி டிப் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐ திங்க் நமக்கு முன்னாடி இருக்கிற இப்போ பேரண்ட்ஸோட ஜெனரேஷன்லாம் எப்படின்னா வந்து அவங்க எப்பவுமே அவங்க சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். அவங்க ம். அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ இருக்கிறவங்க யாருக்கும் அந்த ஒரு மைண்ட் செட் இல்ல. நான் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிற ஒரு இது வரும். பிரையாரிடைசிங் ஒரு நம்மளோட ஹாப்பினஸ், நம்மளோட மென்டல் ஹெல்த் அதுவும் தப்பில்ல. என்ன நடந்தாலும், நான் எவ்வளோ அழுதாலும், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், நான் வந்து சொசைட்டிக்கு முன்னாடி நான் வந்து இவங்க கூடயே இருப்பேங்கிறது தான் கஷ்டம் ஆக்சுவலி. ஸோ அது வந்து நானும் வந்து அவ்வளோ என்கரேஜ் பண்ணல. கூட வாழ்ற புடிக்கலன்னா போயிட வேண்டிய எல்லாருக்கும் ஒரே ஒரு லைஃப் தானே இருக்கு. எதுக்கு வந்து அப்புறமா நான் அவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டு அவங்க கூட இருந்தேன் அது இதுன்னு சொல்லி ரிக்ரெட் பண்றத விட, இல்ல தே கேன் சர்ச் ஃபார் அனதர் ஒரு சாப்டர்.